இம்புட்டு எப்படா தின்னு முடிப்பீங்க அப்படின்ட்டு. அது மாதிரி ஒரு திரைப்படம் பார்ப்பது ஒரு சுகமான அனுபவம். அது மாதிரி பாட்டு இன்டர்வல்ல போடுவாங்க. இந்த படத்தின் பாடல்களை என்ரிகோ ரெக்கார்டுகளில் கேளுங்கள், ஓடியோன் ரெக்கார்டுகளில் கேளுங்கள். அதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சம்பவங்களுக்குன்னே சில பாட்டு இருக்கு. அண்மையில் மறைந்த திரைப்பட தயாரிப்பாளரும் பாடலாசிரியருமான பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் எழுதின ஒரு பாட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் பொண்ணு மாப்பிள்ள வீட்டுக்குள்ள நுழையிறப்ப அவர் எழுதின பாட்டை தான் இன்னைக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பாட்டுன்னு உங்களுக்கே தெரியும். மாலையும் கழுத்துமா பொண்ணு மாப்பிள்ள வந்து நின்னோன்னா மைசெட்டுக்கார்ட்ட ரெக்கார்டு போடுறவர்கிட்ட போடுறா பாட்டா போடுறா. அவர் உடனே அந்த ரெக்கார்டை தொடச்சு ஊசியை அப்படியே லேசா கிளீன் பண்ணிட்டு அப்படி ஊசியை வைப்பாரு. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணமிருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைப்போம் வா வா. இப்ப உங்களுக்கு ஒரு கல்யாண வீட்டுல இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கேன். இந்த பாட்டை கேட்டாலே சாப்பாடு ஆகிட்டு இருக்க மாதிரியும் சாப்பிட போற மாதிரியும் ஒரு பொண்ணு மாப்பிள்ள உட்கார்ந்து இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் அந்த பாட்டு கொடுக்குது பாருங்க. ஆனா அப்ப அந்த ரெக்கார்டு பிளேயர்ல என்ன நடக்கும் தெரியுமா? ஸ்பீடு வச்சிருப்பேன் 25, 33, 45 3 ஸ்பீடு. அதுல இந்த மணமகளே மருமகளே பாட்டு 33ல வைக்க வேண்டிய பாட்டு மைசெட்டுக்காரர் அவசரத்துல 25ல வச்சுட்டாரு. பொண்ணு மாப்பிள்ள வந்து நிக்கிறாங்க. மணமகளே மருமகளே வா வா அப்படின்னா அந்த பிள்ளை ஐயோயோ குடும்ப நடத்த கூப்பிடுறாங்களா வேற எதுக்கு கூப்பிடுறாங்களேன்னு தெரியலையே, உள்ள நுழையும் போதே பயமுறுத்துறாங்களடா. பாட்டை ஒழுங்கா போடுறான் அப்படின்னு 45ல மாத்துறான். உடனே அதுக்கு முதல்ல பாடினதே தேவலாம் போல இருக்க, வெவ்வேறு மொழியில பாடுறாங்களே, ஒழுங்கான ஸ்பீட்ல வைடா. 33ல வச்சோன்ன மணமகளே மருமகளே வா வா, உன் வலது 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 வலது. ஊசி அங்கேயே நின்னுக்கிறேன். அந்த பிள்ளை எடுத்து வச்சுட்டு திருப்பி இறக்கி வச்சிருச்சு காலை. இன்னும் ஒரு 15 நாள் கழிச்சு நான் வீட்டுக்குள்ள வரேன்டா. இது என்னடா குடும்பமாடா? அப்படிப்பட்ட திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு அற்புதமான தலைப்பு. அதுல அற்புத கற்பனையா அனுபவ முத்திரையா, அதான் இன்னைக்கு அருமையான ஒரு தலைப்பா பேசுறதுக்கு 6 பேர் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நடிப்பு ஒரு மனுஷனை பார்த்தோன்ன சந்தோஷமா பேசுறது, வேதனையோட பேசுறது, புகழ்ந்து பேசுறது. புகழ்ந்து பேசுறது ஒரு அளவுக்கு மேல பேசணும்னா அதை கேட்க நம்மளுக்கு நல்லா இருக்காது. ஒரு 4 வரிக்கு மேல நம்மளை ஒருத்தன் புகழ்ந்துட்டான்னு வச்சுக்கிறீங்க, பிரச்சனை வேறன்னு அர்த்தம். அவன் நம்மளுக்கு குழி பறிக்கிறதுக்கு ஐடியா பண்ணியிருக்கான்னு அர்த்தம். உலக தமிழ் செம்மொழி மாநாடு கோவையில் நடைபெறும் பொழுது அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மேடையில் உட்கார்ந்துருக்காரு. அப்ப திரைப்பட தயாரிப்பாளர் ஒருத்தர் அந்த மேடையில் ஒரு தலைப்புல பேசுறாரு. பேசும் பொழுது அவரை வர்ணிக்கிறாரு வர்ணிக்கிறாரு வர்ணிக்கிறாரு. மலை மேகமே, அதுவே, கருணை கடலே, தெய்வமே, வானகமே, வையகமே, பூமிய. அவர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இதை நிறுத்திட்டு பேசுற விஷயத்த பேசு அப்படின்னாரு. உடனே அவரு தன்னை புகழ்வதை கூட வேண்டாம் என்று சொன்ன இந்த தலைவனை நான் வாழ்த்துகிறேன், அவரை வணங்குகிறேன். ஐயோயோ திரும்ப அதே மாதிரி தொடங்கிட்டான் என்று தன்னை புகழ்ந்தவரை வேணான்னு சொன்னத வேணான்னு சொன்னதுக்காக 1/2 மணி நேரம் புகழ்ந்துகிட்டு இருந்தார் அந்த ஆளு. தன்னை புகழ்ந்தவரை வேண்டாம் என்று சொன்ன ஒரு தலைவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஆனா நான் என்னத்தை சொல்றது, இன்னைக்கு நான் வேற ஒன்னும் நான் விளக்கம் சொல்ல விரும்பவே இல்லை. விடிய விடிய உட்காந்து எழுதிட்டு புகழ்றாங்க. இப்ப உட்காந்து விடிய விடிய இதே பொழப்பு என்னையா இது? அதாவது புகழ்றதுக்கு சில வார்த்தைகள் இருக்கு. உடம்புல இருக்க உறுப்புகளை வச்சு புகழ்வோம். இதயமே, தலைய, சுவாச காற்று, மூச்சு காற்று, அவ்வளவுதான். இதுக்கு மேல வேற உறுப்புகளை புகழ முடியாது.
என்னுடைய கல்லீரலை, என்னுடைய பித்தப்பைய, என்னுடைய நுரையீரலை, என்னுடைய பெருங்குடலை, என்னுடைய சிறுகுடலை, என்னுடைய கணையமே எவனாவது புகழ்றியா? இல்ல. அதுக்குன்னு ஒரு 4 வார்த்தையை வச்சுட்டு அதோட நிறுத்தியாச்சு. புகழ்றது கூட இன்னைக்கு ஒரு மனிதன் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி தான் ஆதாயம் அடைவதற்காக ஒரு நடிப்பு. அதனாலதான் புகழ்ங்கிறது எப்படி இருக்கணும்னா அது ஒரு பனிக்கட்டி. அதை நம்ம இறுக்க பிடிக்கணும்னு நினைச்சோம்னா அது நம்மளை விட்டு கரைஞ்சு போயிடும். புகழ் என்பது நிழல் மாதிரி இருக்கணும். நம்ம அதை விட்டு ஓடணும்னா தான் அது நம்மை விட்டு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எவன் புகழ் வேண்டாம் என்று செல்கிறானோ அவனைத்தான் தொடர்ந்து புகழ் செல்லும். இதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு நடிப்புக்கு இன்னைக்கு மனிதன் ஆளாயிட்டான். இதுல கற்பனை, அனுபவம் 2 வேணும் ஒரு மனுஷனுக்கு. வாத்து நீந்துறத நம்ம பார்க்கலாம். ஆனா அந்த வாத்து பாத்தீங்கன்னா எந்த அசைவும் இல்லாம இப்படி அழகா போற மாதிரி தெரியும். ஆனா கொஞ்சம் அந்த தண்ணிக்கு கீழே பாருங்க, அந்த வாத்தோட கால்கள் எவ்வளவு வேகமா அசைஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா சுகமா வாத்து போற மாதிரி வெளியில தெரியுது. ஆனா அந்த கால்கள் கஷ்டப்பட்டு அசைகிற அந்த கஷ்டம் அந்த வாத்துக்கு தான் தெரியும். அதே மாதிரி ஒரு திரைப்படத்தை எடுத்துட்டு பார்த்தோன்னா என்ன எடுத்திருக்காங்க படமாடாது ஆடாச்சி அப்படின்ட்டு போயிடுறோம் நம்ம. ஆனா அதை எடுத்து அவன் ரிலீஸ் பண்றதுக்குள்ள அந்த தயாரிப்பாளரும் டைரக்டரும் நடிகர்களும் படக்கூடிய அந்த வேதனைய நம்ம உணர்ந்தோம்னா அந்த படத்தை டக்குன்னு விமர்சனம் சொல்ல மாட்டோம். ஒரு விஷயத்தை எடுத்தா அதுல அனுபவம் இருக்கும், கற்பனையும் இருக்கும். இதுல எது திரைப்படத்தில் வெற்றியை தீர்மானிக்கிறது? அதான் இன்னைக்கு பேசுவதற்கு அருமையா பேச வந்திருக்கிறாங்க 6 பேச்சாளர்கள். மிகச்சிறந்த பேச்சாளர்கள் அடங்கிய இந்த மன்றத்தை உங்கள் முன்னால் ஒப்படைத்து, திரைப்படத்தின் வெற்றியை பெரிதும் தீர்மானிப்பது அற்புத கற்பனையா அனுபவ முதிர்ச்சியா அப்படிங்கிற அணியில் அற்புத கற்பனை தான் அப்படிங்கிற அணியை துவக்கி வைத்து மரியாதைக்குரிய அருமை கவிஞர், பாடகர், பேச்சாளர் முத்துநிலவன் உங்களுடைய பலத்த கரவொலியோடு தன்னுடைய விவாதங்களை தொடங்க வருகிறார். வாங்க.